சுற்றி ஒரு கருப்பு உண்டு சூரியனுக்கானாலும் சுற்றி ஒரு கருப்பு உண்டு மாதோள்ளம் படுத்துக்காரா மாளும் படுத்துக்காரா கட்டியில கருப்பு உண்டு மாதுளும் படுத்துக்காரா மாதுளும் படுத்துக்காரா மத்தியில் ஒரு கருப்பு உண்டு ஆடுகின்ற நாகத்திற்கோ அடியில் ஒரு கருப்பு உண்டு ஓடுகின்ற தண்ணீரிலோ உடைய ஒரு கருப்பு உண்டு கோழி முட்டை காணாலோ கோழி முட்டை காணாலோ குறுக்கே ஒரு கருப்பு உண்டு கோழி முட்டை காணாலும் கோழி முட்டை காணாலும் குறுக்கே ஒரு கருப்பு உண்டு சந்திரனுக்கானாலும் சற்றே ஒரு கருப்பு உண்டு சூரியனுக்கானாலும் சுற்றி ஒரு கருப்பு உண்டு மாதுளம் பழுத்துக்காரா மத்தியில் ஒரு கருப்பு உண்டு ஆடுகின்ற நாகத்திற்கும் அடி வயிற்றில் ஒரு கருப்பு உண்டு ஓடுகின்ற தண்ணீரிலும் மணல் கருப்பு உண்டு ஆனால் இந்த வெண்மணியோ ஆமா புருவமோ கருப்பொழிய தானே ஒரு கருப்பில்லை கருவிழியோ கருப்பொழிய கண்டதில்லையா கருப்பு அவ்வளவு அழகாக இருக்கிறார் சரிதான். கல்வியுடன் சேர்த்து நாட்டியத்தை பயின்று வருகின்றாள் சரி கற்ற கலையை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று அம்மையப்பர் ஆலயத்தை வைத்து அரங்கேற்ற விழா ஏற்பாடு செய்திருக்கிறார் ஆமா அங்கே பூஜை வைக்கிறதுக்கு யார் வர்றா ஏர்மா அதாவது சிவபாப்பானுடைய மகன் வேலவ வேதியன் வருகின்ற வேதியின் பூஜை செய்ய ஆமா இந்த சிவகாமி தாசியுடைய மகள் லட்சுமி அறம் நாட்டியத்தை ஆடத் தொடங்குகிறார் என்ன நட்டுமனோ மத்தளம் வாசிக்க சரி அங்கே லட்சுமி பெண்ணாகப்பட்டவள் ஆட்டியத்திற்கு வந்திருக்கின்றார் ஆமா அங்கே திருவிழாக இருந்தார்கள் பக்தர்களா பக்த ஜனங்கள் ஆமா அங்கே திரையானது எப்போது விலகும் லட்சுமியானவள் எப்போது வருவாள் என்று இவள் ஆட்டத்தை பார்க்க வேண்டும் வழி மீது வெளி வைத்து காத்திருக்கிறார்கள் ஆமா அங்கே திரையானது விலகுகின்றதா சரிதான் லட்சுமி அழகாக நாட்டியம் ஆடுகின்றார் எப்படி எப்படி ஆடுகிறாள் அழகாக நாட்டியம் ஆடக்கூடிய சமயத்தில் சரி. அங்கே பூஜை வைத்துக் கொண்டிருந்தானே மறையமோ ஆமா அவன் என்ன செய்கின்றான் பாருங்க என்ன செய்கிறார் திரும்பி அந்த வேதியனோ திரும்பி அந்த வேதியனோ திரும்பி அந்த வேதியனோ லட்சுமியாள் தன்னை கண்டாள் லட்சுமியாள் தன்னை கண்டாள் திரும்பி பார்த்த வேதியனோ திரும்பி பார்த்த வேதியனோ திரும்பி அந்த வேதியனோ லட்சுமியை தான் கர்ப்பிணியாள் மொழியாளே கண்ணோட்டம் போட்டனளே விரும்பியவள் மனதிறங்கி விரும்பியவள் மனதிறங்கி தாசி மகள் அருகே வந்தாள் அருகே வந்தான் அருகே வந்தாள் ஓடு பார்த்தான் இந்த மறைவராகப்பட்டவள் என்னமா செய்கிறா பூஜை வைத்துக் கொண்டிருந்தானே அப்படியே ஒரு ஓரமாக எட்டி பார்க்கின்றார் எட்டி பார்த்தா பாருங்க லட்சுமியுடைய அழகை பார்த்து ரசிக்கிறான் அப்படியே இருக்கக்கூடிய சமயம் சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்ன அழகா இருக்கிறா அவ கால் வைக்கிற ஸ்டெப் அழகு என்ன அழகா இருக்கு அவளுடைய பாவனை எவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த கண் விழி எல்லாம் என்ன அழகாக கண்வெளியிலேயே பேசுகின்றாளே ஆமா கண்ணோடு கண் நோக்கி எங்கள் வாய் சொல்லுக்கு இடமில்லை சொல்லுக்கிணங்க இணங்க வேதியின் மதி மயங்கி கொண்டிருக்கிறார் மனதிலே நினைக்கின்றார் எப்படி நம்ம குலத்திலே வந்து பிறக்கக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் தாசி குலத்திலே பிறந்திருக்கின்றாளே ஆமா சேத்திலே அல்லவா செந்தாமரை மலராந்து மலர்ந்திருக்கின்றது இந்த மலரை எப்படியாவது எடுக்க வேண்டுமே எப்படியாவது இவற்றை பேசணும் ஆமா என்று மனைந்திரி நினைத்துக் கொண்டு வரையவனோ சரிதான். பூஜையானது முடிக்கின்றான். பூஜையை முடித்து விட்டு தீப ஒளியை கொண்டு அனைத்து பக்தர் ஜனங்கள் முன்பதாக காண்பிக்கின்றார். கடைசியாக லட்சுமி முன்னாலே வருகிறார். அருகிலே வரக்கூடிய சமயத்தில் எப்படி பதிமயங்கி நிற்கிறான் பாருங்க. எப்படி அழகி கண்ட வேதியனோ, அழகி கண்ட வேதியனோ, அழகை கண்ட வேதியனோ, அவன் மீது காதல் கொண்டான், காதல் கொண்டான். அழகை கண்ட வேதியனோ,
மதிமயங்கி அவள் வழியில் விழுந்த வேதியனோ மன்னிய கால் தடுமாறி மன்னிய தடுமாறி மதிமயங்கி தான் வீழ்ந்தான் ஓடு பார்த்தான் இந்த மறைவனாகப்பட்டவள் என்ன செய்கிறான்? தீப ஒளியிலே பங்கை மதிமுகத்தை கண்ணில் கண்டான். ஆமா, அழகென்று சொன்னால் இதுவல்லவோ அழகு. சரி, ஒரு நாள் இருந்து மறுநாள் இறந்தாலும் இந்த பெண்ணோடானவள் நம்ம ஒட்டி விழாவ வேண்டும். கல்யாணம் என்று ஒன்று உண்டு நமக்கு என்று சொன்னா அந்த பெண்ணோட தான் நம்ம கல்யாணம். ஆமையா, இல்லன்னா செத்து மடிஞ்சிடணும். ஆமா ஆமா ஆமா. அழகு என்ன அழகு? அதானே அழகிலே மதிமயங்கி விடுகின்றார். தீப ஒளியிலே பங்கை மதிமுகத்தை கண்ணில் கண்டான். பொத்தென் அவளுடைய காலடியிலே விழுந்து விடுகின்றார். அந்த நேரத்தில் லட்சுமி என்ன செய்கிறார்? மனசுல நினைக்கிறார், ஆலயத்தை பூஜை செய்யக்கூடிய பூசாரி ஒரு பகவானுக்கு ஒப்பானவர் என்று சொல்லுவாரே, அந்த பூசாரி நம்ம காலில் எல்லாம் விழுந்துட்டார். பொதுவாக சொல்லுவார்கள், எப்படி சாமி வரம் கொடுக்கணும்னா பூசாரி மனசு வச்சாதான் அந்த வரம் ஒழுங்கா கிடைக்கும். அப்படியா? அப்படிப்பட்ட சாமி பூசாரியே காலில் வந்து விழுந்திருக்கான்னு சொன்னா நம்ம உடனே ஏதாவது உதவி செய்யணுமே. அம்மா என்ன செய்கிறாள் என்று மனதிலே நினைத்த இந்த லட்சுமி பெண்ணாகப்பட்டவள் அப்படி அருகெடுத்து எழுப்புகின்றார். சாமி சாமி எழுப்புங்க சாமி. லட்சுமி சாமி உன்னுடைய வாய்ஸா? ஆமா, அருமையான வாய்ஸா சாமி. எழுப்புங்க சாமி. அக்கம் பக்கத்துல உள்ள பெண்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னு சொன்னா என்ன எல்லாவோ தவறாக பேசுவார்கள். இத பாரு, எழுப்புங்க. ஊரை பார்த்து நம்ம வாழ்க்கை தொடர வேண்டாம். ஓஹோ, இத பாரு லட்சுமி, என்ன கோயில பூஜை பண்ணும் போது நல்லாதான் பண்ணி வெளியே வந்தேன். ஆமா, உன்னை கண்ட நேரத்துல நான் என்னையே தொலைச்சிட்டேம்மா. அப்படியா? ஆமா. உங்களுடைய வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். லட்சுமி, என்ன எங்க வீடு ரொம்ப தூரம், உங்க வீடு தான் பக்கத்துல இருக்குன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி எங்க வீடு பக்கத்துல தான் இருக்குது. அப்படின்னா நம்ம ரெண்டும் போவோமா? வாருங்கள் என்று சொல்லி அருகழைத்துக் கொண்டு இந்த லட்சுமி பெண்ணாகப்பட்டவள் தன்னுடைய அகரத்திற்கு வருகின்றார். அங்க யார் இருக்கிறா? தாய் கிழவியாகப்பட்ட சிவகாமி வெண்கொடியானவள் இருக்கிறா. பார்த்தா சிவகாமி தாசி என்னமா நினைக்கிறா? அம்மா, என்னடி? அம்மா சாமியை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். என்னடி? எந்த சாமியை கூட்டிட்டு வந்த? நீ எந்த சாமி நினைச்ச? கோயில்ல உள்ள சாமி. அந்த சாமி இல்லம்மா, வேற. அது வரக்கு 1 மணி ஆகும். அப்படியா? அந்த சாமி இல்ல. லட்சுமி, இது யாரு? சாமி உங்க அம்மா தானே? ஆமா லட்சுமி, நானும் உங்க அம்மா பார்த்த நேரத்துல பரவாயில்ல, இந்த வயசுல உங்க அம்மா உன்னை விட நல்லா இருக்காங்களே. அப்படியா? அத்தை அத்தையா? ஆமா. சரி மருமகனே, இல்ல எப்படி உங்க பிள்ளை நான் தான் கல்யாணம் பண்ண போறேன் என்று அப்படி அருகழைத்துக் கொண்டு பஞ்சனை மெத்தையிலே அமர வைக்கின்றார். பால் பதார்த்தங்களை எல்லாம் மருந்து கொடுக்கின்றார். கொடுத்து விட்டு சமயத்தில் இந்த சிவகாமி வெண்குடியானவள் மனதிலே நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? இவனிடத்தில் 1000 செல்வங்கள் இருக்கின்றது. தாய் என்று கேட்டால் தருவான், கொஞ்ச நாளைக்கு தான் தருவான். அவனிடத்தில் இருந்து மொத்தமா அவன் புடுங்கணும்னு சொன்னா இவனை கைவசப்படுத்த வேண்டும். ஏன்னா என்ன இந்த வேலவனுடைய அப்பா கோயில பூஜை பண்ணும் போது அவனை உரி வாங்குறோம். இப்ப மக வந்திருக்கா, நம்ம மக இப்ப ஆடிக்கொண்டிருக்கிறா. சரிதான், விட்டுலாமா? விடக்கூடாது இல்லையா? நம்ம நினைச்சது அப்படி என்று நம்ம மக பிடிச்சாலும் பிடிச்சா நல்ல பொழுதுபோக்கா பார்த்து பிடிச்சிருக்கா என்று இவனிடத்தில் இருந்து பொன்மரலை பறிக்க வேண்டும் என்று இந்த மறையவன் சென்றம் என்பதாக இவள் மருந்துகளை சேகரிக்கின்றார். என்ன மருந்து எடுக்கிறாள்? எப்படிப்பட்ட மருந்துகளை வாருங்கள். ஆடை ஒட்டி பின்தொடரி அரியமடி சேலை ஒட்டி வேலை ஒத்த கணக்காகும் வித்துடனி வித்தாங்கள் நரம்பு சாரானதிலே பாடுபட்ட மருந்து எல்லாம் பாக்கிலையில் நான் நிரட்டி பாடுபட்ட மருந்து எல்லாம் பாயிலே சேர்த்தாலே. எப்படிப்பட்ட மருந்துகளை சேகரிக்கிறாவா இங்கு?
பாருங்க எப்படி எப்படி ஆடி ஒட்டி விந்தொடரி அதிகமடி சேலையொட்டி பேடி ஒத்தகரங்காகோ துடனை வித்தாந்தல். ஆமாம் முட்டை போட்டு ஓஞ்சி இருக்குமே கிழட்டுக்காகம். ஆமா கிழட்டுக்காகத்தின் வித்து சரி கூடவே ஆந்தை வித்து கோவை வித்து சரி கடைசருக்கு பொருட்களை எல்லாம் ஒன்றாக தந்திரட்டி அம்மியிலே வைத்தவள் வடுவடு வந்து அரைக்கின்றார். ஏன் மெதுவா அரைச்சா என்ன கபகம் அப்பதான் மை போல் அரைக்கிறா. மெதுவா அரைச்சா எவ்வளவு நேரம் தான் அரைக்கிறதுக்கு எல்லாம் உயிர் வாங்கணும்ல அந்த வேகத்துல அந்த வேகத்துல அரைக்கிறா. அப்படி வட்டு போல அரைத்து கபகம் வாழையிலே வலித்து வைத்து வெயில் படாத நிழலிலே வைத்து உலர்த்துகின்றார். வெயில வச்சதானே காயம் அண்ணே வெயில வச்சா சீக்கிரமா அந்த மருந்து காஞ்சிரும். ஆனால் அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும். சக்தி தன்மை இழந்துரும். எஃபெக்ட் போயிடும். எவ்வளவு அறிவு பாருங்க. ஆமா அப்படி என்று வெயில் படாத நிழலிலே உலர்த்துகின்றார். சரி வெற்றிலையில் சுண்ணாம்பை எப்படி தடவுவோமோ அதை போன்று தடவி மடித்துக் கொண்டு லட்சுமி விண்ணானவளை இழைக்கின்றார். மகளே லட்சுமி அம்மா இன்னைக்கு அவர் வருவாரா? வருவாரம்மா. வந்தான்னு சொன்னாங்க இந்த பாலாமிர்தத்தை கொடுக்க வேண்டும். சரி அம்மா. இந்த பாலை சாப்பிட்ட வாய் நமனமன்னு இருக்கும். அப்படியா? இந்த வெற்றிலை எப்படியாவது உள் கொடுத்துடணும்டி. சரி அம்மா. அது மட்டும் இல்ல வேறு உமிழ் நீரை வெளியிலே துப்ப கூடாது. ஏனம்மா? உள் விழுங்கிரணும்டி. அப்படியா? ஆமா. சரி சரி கையில தான் இருக்கு. இங்க பாரு நான் கடை வீதிக்கு போறேன். சரி வர்றதுக்கு நேரம் ஆகும். அப்படியா அம்மா? நீ பக்குவமா பாத்துருடி. சரி அம்மா பரவாயில்லை நீங்க மெதுவா வந்தா போதும். அப்படி ஆகட்டும் என்று சிவகாமி வெண்கொடியானவள் சென்று பின்பதாக. சரி அங்க யார் வருகிறார்? மறையவராகப்பட்டவன் வருகின்றார். அத்தை அத்தை யார் அது? நான் தான் உங்க மருமக. அத்தை வீட்டுல இல்ல. லட்சுமி நீயா? ஆமா. என்ன வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா கேக்குது. லட்சுமி நான் என்ன காணாம உனக்கு மனசுக்கும் வருத்தம் இல்லையே? இல்லைங்க அதான் நீங்க வந்துட்டீங்க இல்லையா? இல்ல நான் கோயில போய் பூஜை பண்ணி போனா அம்மா அம்மான்னு சொன்னீங்களே. அம்மா வீட்டுல இல்ல. வீட்டுல இல்லையா? நான் மட்டும் தான் இருக்கிறேன். நல்ல வாய்ப்பு தான். சரிதான் லட்சுமி நான் உன்னை காணாம எனக்கு தூக்கமே வரல லட்சுமி. அப்படியா? ஆமா ஆமா. ஓஹோ எனக்கும் அப்படித்தான். இந்த பாருங்க நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்திருப்பீங்க, களைப்பாக இருப்பீர்கள். இந்த பஞ்சனி மெத்தைகளை அமருங்கோ. லட்சுமி அது உன்னுடைய வாயினால சொல்லணும் தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். அப்படி என்று பஞ்சனி மெத்தையை அமர்த்தி விட்டு சரி பாருங்க எங்க அம்மா உங்களுக்கு சொல்லி பால் காய்ச்சி வச்சிருக்கிறாங்க. உங்க அம்மாவா? ஆமா எங்க அத்தை. அப்ப என் மேல எவ்வளவு பிரிய இருக்கும். பாசம் உங்க மேல ரொம்ப பாசம். லட்சுமி இதுல முதல்ல சாப்பிடுங்க. உங்க அம்மா இப்ப வருவாங்களோ லேட் ஆகும். எங்க அம்மா நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னா சாப்பிட்டுட்டேளா? நான் சாப்பிடுறேன். அப்படியா? அந்த பாலை சாப்பிட்ட வாய் அப்படியே புளிச்சிட்டு இருக்குது. அந்த வேகத்தில் சொல்லுகிறார் என்னங்க என்னமா பாருங்க நீங்க வெற்றில சாப்பிடுவீங்களா? இது வேற பழக்கம் இல்ல லட்சுமி. அப்படியா? ஆமா ஆமா. ஆனால் இம்முறை எனக்காக நீங்கள் வெற்றிலை சாப்பிட வேண்டும். பாரு உனக்காக நான் விஷம் தந்தாலும் நான் சாப்பிட தயாரா இருக்கேன் லட்சுமி. சாப்பிடண்டா நீங்க இந்த வெற்றிலை மட்டும் சாப்பிடுங்க. கொடு லட்சுமி கொடு என்று அந்த வெற்றிலையை கொடுக்கின்றார். வெற்றிலை சாப்பிடக்கூடிய நேரத்துல சொல்றா என்னங்க பாருங்க இந்த உமிழ் நீரை வெளியில துப்பிடாதீங்க. உள் விழுங்கணும். என் மீது உண்மையிலே உங்களுக்கு பாசம் நேசம் இருந்தமையானால் இந்த உமிழ் நீரை உள் விழுங்கிருங்க. என்ன துப்பவே மாட்டோமா? அப்படியா? அப்படி என்று உமிழ் நீரானதை விழுங்கி விடுகின்றார். விழுங்கிய போது மருந்தானது உள்ளே செல்கின்றதா? வேலை செய்கிறது. எப்படி பாருங்க எப்படி இட்டமல்ல மருந்தாலோ இளதரமார் உறவானோ இளதரமார் உறவானோ காட்டுகின்ற தரத்தாலோ கைவேடிக்கோ சுரத்தாலோ வட்டமிட்ட படத்தை எல்லாம் அவள் வசமாய் தான் கொடுத்தான் அவள் வசமாய் தான் கொடுத்தான் செல்கின்றதா? அந்த நேரத்துல வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்படி மருந்து உள்ளே செல்ல
அந்த நேரத்துல வேலவன் சொல்றா, என்னது லட்சுமி, என்னங்க நான் கொஞ்ச நாளா என் மனசுல ஒண்ணு அப்படி பாரமா வச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படியா? ஆமாமா. ஏன்? உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும் ரொம்ப நேரமா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன்பா. அப்படியா? லட்சுமி, என்ன? நீ எனக்கு கழுத்துல அது என்ன மாலை போட்டிருக்க? இதான் பாசி மாலை. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்க. ஓஹோ, எங்க அம்மா எல்லாம் எவ்வளவு நகை நட்டு வச்சிருக்காங்க தெரியுமா? 1000 பொன் வச்சிருக்காங்கடா. எனக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்காங்க. ஓஹோ, என் வருங்கால மனைவிக்கு கொடுக்கணும் எங்க அம்மா அந்த பெரிய பெட்டகத்துல போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. சாவியை போய் இடுப்புல இருந்து தொங்க வச்சுட்டு போவா. அப்படியா? நான் அந்த மாலையை கொண்டு உன் கழுத்துல கொண்டு போட்டு நான் அப்படி பார்க்க, நீ என்ன பார்க்க, சரி, 2 பேரும் அப்படி போகலாம். அப்படி என்று. அது மட்டுமல்ல, வேறு நீ காதுல என்ன கம்மல் போட்டிருக்க? காதுலையா? இது கவரிங் கம்மல், பிளாஸ்டிக் கம்மல். இதெல்லாம் போடாத. எங்க ஆட்சிக்குள்ள பாம்படம் வீட்டுல ரங்க பெட்டில இருக்கு. பொம்மையை கொண்டு போடுங்க. அத மட்டும் நீ போடு. நடந்துட்ட என்ன அழகா இருக்கு தெரியுமா? அளவோல இருக்கும். லட்சுமி, இந்த முடியெல்லாம் சுருட்டி விட்டுருக்கிறியே, இது என்ன தேய்க்கிற நீ? என்னையா? பாமாயிலா? பாமாயிலுக்கு இப்படியா? லட்சுமி, நான் ஒன்ன நினைச்சு உச்சி முடியெல்லாம் கழிஞ்சு போயிட்டேன். மேலே நமக்கு இந்த நேரம் வாய்ப்பே இல்ல. நம்ம நான் ஒரே எண்ணம் தான் எனக்கு. ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணணும். லட்சுமி, என்ன உனக்கு ஆசை? எப்படி? அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அப்படியே இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் பொன் பொருளை எல்லாம் ஒன்று கொண்டு கொடுக்க வாங்கி சேகரித்துக் கொண்டே இருக்கின்றாள் இந்த சிவகாமி வெண்கொடியானவள். அப்படி இருக்கிற போது ஒரு நாள் வெளியூருக்கு நாட்டியத்திற்கு சென்றிருக்கின்றாள் இந்த லட்சுமி. ஏன்னா முதல்ல கோயில ஆடினவள் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. இந்த பிள்ளை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுக்க தானே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது லட்சுமி ஒரு நாள் தருணத்தில் வெளி ஊருக்கு நாட்டியத்துக்கு சென்று விட்டார். அந்த நேரத்தில் இந்த மறைவன் அந்த லட்சுமியை பார்ப்பதற்காக விடத்தில் வருகின்றார். அத்தை, யாரப்பதே? அத்தை, என்ன? நான் தான் உங்க ஆசை மருமகனா? எனக்கெல்லாம் நீங்க பால் தந்தீங்களே. டேய், இந்த பாருடா. என்னத்த? மாமி அத்தைன்னு கூப்பிடுறது என்னை விட நிப்பாட்டிரு. என்னத்த? ஏன்னு சொன்னா என் மகளுக்கு பெரிய இடத்துல நான் கல்யாணம் பண்ண போறேன்டா. சும்மா இருங்க. என்னடா? நான் உங்களை எங்க வச்சிருக்கேன், உங்க பிள்ளை எங்க வச்சிருக்கேன் எனக்கு மட்டும் தான் தெரியும். அத்தை, என்ன நீங்க ஏதோ பாசத்துல சொல்றீங்க? போக மாட்டேன். இந்த பாருடா, நாளை முதல் இந்த பக்கம் நீ வராத. வராதடா. சொன்னது கேட்கணும். போங்க. இங்க பாருடா, என்னடா பேச்சு வாக்குல ஒட்டு தண்ணில இருக்கிறியே, காசு ஏதாவது வச்சிருக்கிறியா? நேத்து வேற லட்சுமி எங்க? லட்சுமி இங்க இல்ல, இங்க போயிருக்க, வெளியூருக்கு போயிருக்கிற. ஏன் சொல்லாம எப்படி போகலாம்? என்ன உன்கிட்ட சொல்லாமலா? ஆமா, திடீர்னு வந்து அட்வான்ஸ்பா. அப்படியா? இருந்தாலும் என்ன நினைச்சுக்கிட்டே போயிருப்பாளா? அப்படியா? உன் நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும். லட்சுமி வாரத வர அந்த ஒட்டு திண்ணையில இருக்க போறியா? தாசி என்று சொன்னால் அர்த்தம் உனக்கு தெரிய மாட்டா. காசு இருந்தால் அவனுக்கு நான் ஒரு கரும்பை, காசு இல்லை என்று சொன்னால் அவனுக்கு நான் ஒரு வேம்பென்று உனக்கு தெரியாதா? அதனால காசு இல்லாதவனுக்கு ராசி வீட்டில் ஏதடா இடம்? கெட்டவே வேதியனே திண்ணை விட்டு எழுப்பி போடா நாயே. பார்த்தால் வேதியனானவன், ஐயோ எல்லா பொருளையும் கொடுத்து மோசம் சென்று விட்டோமே, கண்ணிருந்தும் குருடாய் ஆனது போல் ஆகிவிட்டது என்று மனதிலே நினைக்கின்றான். எப்படி வருகின்றா? எப்படி? அம்மையப்பர் தேடும் முதல் அத்தனையும் கொடுத்தோமே, அம்மையப்பர் தேடும் முதல் அத்தனையும் கொடுத்தோமே, வாய்வுறவு அல்லாது கைவுறவு கண்டதில்லை, உறவி கண்டதில்லை. வாயுறவு அல்லாது கையுறவு கண்டதில்லை, அம்மா கண்டதில்லை, கையுறவு கண்டதில்லை. அரண்மனைக்கு சென்று மாறால் அவள் நினைவு மாறாது. அரண்மனைக்கு சென்று மாறால் அவள் நினைவு மாறாது. பரதேசம் போக வேண்டி பாவை அவன் தான் துணிந்தான், அவன் தான் துணிந்தான், பாவை அவன் தான் துணிந்தான்.
நான் இந்த மறைவனாகப்பட்டவன் எல்லா பொருளையும் கொடுத்து மோசமான அடைந்து விட்டோமே. காசில்லாத நேரத்தில் தாசி தாசியுடைய புத்தி காட்டி விட்டாளே. ஆமா. இனிமேல் இந்த இடத்தில் இருக்க கூடாது என்று நடந்து நடந்து அப்படி வந்து கொண்டிருக்க கள்ளிமரம் மூடுகளை கண்ணிலே கண்டார். பார்த்தால் வேலவனானவன் கள்ளன் என்று பெயர் கேட்ட நமக்கு இந்த கள்ளிமரம் தான் நஞ்சம் என்று சொல்லி தோளிலே கிடந்த தொண்டை உதறுகின்றார். விரித்தான். பழி உண்டு என்று சொல்லி அவ்விடத்தில் அமர்கின்றார். ஆமா. நாட்டியத்திற்காக சென்றாலே லட்சுமி தன்னுடைய அண்ணனை பார்த்து சொல்லுகின்றார். சொல்லுவாள், அண்ணா தங்கச்சி எனக்கு அவரை பார்க்கணும் போல ஆசையாக இருக்கிறது அண்ணா. அவரையா? ஆமா அண்ணா. சரி தங்கச்சி, என்ன நான் அப்ப காசு பணத்தை வாங்கிட்டு வரேன். அண்ணா நாட்டியம் தான் முடிந்து விட்டதல்லவா? உறவுகள் தரக்கூடிய ஊதியத்தை வாங்கி விட்டு நீங்கள் வாருங்கோ. தங்கச்சி நான் முதல்ல போறேன் அண்ணா. நீ கால் வலிக்க நடக்காத. பாசம் இருக்கட்டும், இருக்கதான் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அப்படி அவசரமா ஓடாத. சரி அண்ணா, நான் பார்த்து பத்திரமா போயிருவேன் உடம்புக்கு ஒத்து வராது என்று சொல்லி அப்படி அண்ணனிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு தாயான இடத்தை வந்து கேட்கின்றாள். அம்மா என்னடி இன்னைக்கு அவர் வந்தாரா? யாரு நீ வந்தது அவர் வந்தாரான்னு கேக்குற? யார கேக்குற? அதுதான் வேதியர் வந்தாரா அம்மா? வந்தா தின்ன தூங்கி போய். ஏம்மா அப்படி சொல்ற? பக்கத்தவன் கையில காசு ஒண்ணு இல்லாம வந்தான். ஓஹோ. லட்சுமி எங்கன்னு கேட்டான். வெளியூருக்கு நாட்டியத்துக்கு போயிருக்கான்னு சொன்னேன். சொன்னீங்களா? ஆமா. அடி இங்க பாரு, என்ன உனக்கு பெரிய இடத்துல மனம் பேசி வச்சிருக்கேன். பெரிய இடத்துலயா? ஆமா. வருகிற முகூர்த்தத்துல உனக்கு திருமணம். அதனால அந்த வேதியனை நீ மறந்து விட வேண்டும். என்னம்மா சொல்லுகின்ற? உண்மையைதான் சொல்றேன். நான் எப்படி அவர்களை மறக்க முடியும்? என்னடி சொன்ன? வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவர்களுடன் தான் என்று சொல்லி என் மனதிலே மனக்கோட்டை போட்டு வைத்திருக்கின்றேன் அம்மா. மனதில் மனக்கோட்டை கட்டினா போதாது அம்மா. அது நான் நினைக்கணும். திருமணம் என்று நடந்தால் அது அவருடன் மட்டும்தான். அடியே என்ன? இனிமேல் அந்த வேதியனை நினைக்காத என்று சொல்றேன். அப்படி சொல்லாதீர்கள் அம்மா. அவர் வந்தாரா? வந்தான். எங்க போறாங்க? போடா நாயே வெளியேன்னு சொன்னேன். அட பாவி அம்மா, என்னடி வார்த்தை சொல்லிவிட்டா? ஏண்டி? பொன்பொருள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் வாங்கி வாங்கி சேகரித்து விட்டு காசு இல்லாத நேரத்திலே வெளியே போட நாயே உரைத்திருக்கின்றாய் பாவி. ஆமடி. அவருடைய மனது எவ்வளவு புண்பட்டதோ என்று தெரியவில்லை. அடியே அந்த மறையவர் இல்லாத இடத்தில் நான் ஒருபோதும் இருக்க போவதில்லை. என்னடி சொன்ன? வந்தால் அவருடன் நான் வருவேன். நான் போறேன் அம்மா. போறேன் என்று சொல்கின்றாய். போறேம்மா. போகாதடி, போகாத போகாத. போகத்தான் செய்வேன். தாய் சொல்லை கேட்காத வம்மால் ஒரு நாள் தலைகளாக தொங்க என்று சொல்வார்கள். என் நாயகன் இல்லாத இடத்தில் இந்த நாயகி ஒருபோதும் இருக்க மாட்டாள். அப்பா, நாயகனை தேடி போகின்றாயா? ஆமா. போ நீ பட்டுதான் திரும்பி வருவ பாரு என்று காதலனுடைய கால் தடங்களை பார்த்த வண்ணமாக நடந்து நடந்து எங்க வருகின்றான்? முக்காடு வீதிகளை வருகிறான். வந்து கள்ளிமரம் மூடதில் அவனுடைய மதிமுகத்தை கண்ணில் கண்கின்றார். கண்ணிலே கண்ட இந்த லட்சுமி பெண்ணாகப்பட்டவள் என்ன சொல்லுகின்றா பாருங்க. இக்காண்டு தனிலே வர தனிலே வர தனிலே வர ஏதுமையா சீர்தோக்கோ சீர்தோக்கோ இக்காடு தனிலே வர தனிலே வர தனிலே வர ஏதுமக்கு சீர்தோக்கோ சீர்தோக்கோ முக்காடு வேதியரி வேதியரி மோசவரும் எழுந்திரியோ எழுந்திரியோ ஐயா மோசவரும் எழுந்திரியோ எழுந்திரியோ இக்காடு தனிலே வர தனிலே வர ஏதுமக்கு சீர்தோக்கோ சீர்தோக்கோ ஏதுமக்கு சீர்தோக்கோ சீர்தோக்கோ செங்காடு வீதியெல்லாம் வீதியெல்லாம் எங்களோரும் தேடி நேனே தேடி அடி காதலியை பிரிய விட அடிமனதான் ஒப்பியரோ ஒப்பியரோ அடிமனதான் ஒப்பியரோ ஒப்பியரோ காதலரை பிரிந்து வர அடிமையரு ஒப்பியரோ ஒப்பியரோ அடிமையரு ஒப்பியரோ ஒப்பியரோ. அப்படி என்று இந்த முக்காட்டிலேயே வந்தால் பார்த்தீர்களா? அவருடைய வரிமுகத்தை பார்த்து சொல்லுகின்றார். பாருங்கள் வாருங்கள் போய்விடலாம். நம்மளுடைய அரண்மனைக்கு சென்று விடலாம். நாதா வாருங்கள் போகலாம். போலிச்சுமை போ. ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? முடிக்காதே. ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? ஏறிட்டு பார்க்காதே. தங்களை பார்ப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என்னுடைய இடத்துல பேசாதே. பாருங்க, தாயானவள் சொல்ல எல்லாம் நீங்க உங்களை பார்த்து சொன்னதை எல்லாம் அறிந்துத்தான் நீங்களே தஞ்சம் என்று வந்திருக்கிறேன். லட்சுமி பாருங்கள் போகலாம். இத பார் லட்சுமி,
நான் யாருமே இல்லை எனக்கு தன்னந்தனி மரமாக இந்த காரகத்தில் இருக்கிறேன். அப்படி சொல்லாதீங்க. இருக்கும் போது எல்லா பொருளும் உன்னுடைய கையில கொடுத்து நான் மோசம் அடைந்து விட்டேன் லட்சுமி. தஞ்சம் என்று சொல்லி நான் வந்திருக்கின்றேன். வாழ்ந்தாலும் இருந்தாலும் உங்களுடன் தான் லட்சுமி. நான் இனிமே திரும்பி போகிறதாக இல்லை சுவாமி. இத பார் லட்சுமி, என் இடத்துல பேசாதே. உனக்குதான் அண்ணன் அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கட்டும். நான் இப்போ ஒரு அனாதை போல கானகத்துல இருக்கு லட்சுமி. நீ இப்போ யார்தான் இருந்தாலும் உங்களை போல வருமா? அப்படியா? பாருங்க, வாழ்ந்தாலும் இருந்தாலும் உங்களுடன் தான் என்று சொல்லி முடிவெடுத்து வந்திருக்கின்றேன். நான் இனிமேல் திரும்பி போகவே மாட்டேன். அப்படியானால் லட்சுமி, இன்றைக்கு உன் தாயானவள் சொன்ன சொல்லை நாளைக்கு நீ சொல்ல மாட்டாய், என்ன நிச்சயம் இருக்கிறது? ஐயோ, அதெல்லாம் ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன். என்னை அப்படியெல்லாம் நினைக்காதீர்களாதா லட்சுமி? மனதில் நினைக்கின்றார். எவ்வளவுதான் பேசினாலும் இவரு நச்சரி மாதிரி எல்லாம் வெட்டி வெட்டி பேசுவாங்க. தாயை போலதான் பிள்ளை இருக்கும், அதானே நூலை போலதான் சேலை இருக்கும் என்று மனதில் நினைக்கின்றார். ஆனால் இந்த லட்சுமி சொல்லுறார், எப்படி ஆடி கிளைப்பும் இவ்வளவு தூரம் நாடி வந்தது கிளைப்புமாக எனக்கு கண்மயக்கமாக வருகிறதுனால்தான் உங்களுடைய மடியிலேயே அடியின் தலை வைத்து உறங்கலாமா? லட்சுமி, நீ எப்ப சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். இப்படி லட்சுமி என்று யாதும் அறியாத லட்சுமி பெண்ணாகப்பட்டவள். அதாவது கேடு வரும் காலத்தில் கேளாது கண்டூக்கம் என்று சொல்லுவார். அதேது வாழ்வு வரும் காலத்தில் வராது கண்டூக்கம் என்று சொல்லுவார்கள். அது போல இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருந்த போது இந்த லட்சுமிக்கு கேடு காலம் வந்திருக்குது. இவளுக்கு ஒரே கண் உறக்கும். அந்த நேரத்துல சொல்றா, எனக்கு இந்த பாருங்க, உங்களுடைய மடியிலேயே அடியின் தலை வைத்து உறங்கலாமா? நீ தூங்கணும், நான் பார்க்கணும் என்று மடியிலே தலை வைத்து உறங்கினாலே லட்சுமி. இந்த மறைவன் என்ன செய்ய பாருங்க. தொடங்கியளவு மணல் கூவித்தா தொகை அறையதில் இடத்தீ அண்ணன் நடையாளையே அதை காமல் மண்ணில் வைத்தா பரிகூலத்தில் பிறந்தவனோ பரவரை போல் வடிவெடுத்தா அசைக்க ஒன்னாகல்லடத்தே அவனும் அங்கே நகட்டி வாரா அசைக்க ஒன்னாகல்லெடுத்தே அசைக்க ஒன்னாகல்லெடுத்தே அவள் தலையில் நான் போட்டா இந்த மறையமாகப்பட்டவள் என்ன நினைக்கின்றான்? நூலை போலதானே சேலை இருக்கும், தாயை போலதானே மகள் இருப்பான். இன்னைக்கு தாயானவள் சொன்ன சொல்லை நாளைக்கு இவ சொல்ல மாட்டான். என்ன நிச்சயமாக செய்வாள், கண்டிப்பா சொல்லுவாள். ஏன்னா அவ போட்டிருக்கக்கூடிய நகைகள்லாம் நம்ம கொடுத்ததுதான். உண்மைதான். கொடுத்த பொருளை கேட்டு அவ தருவா, ஆனா நம்ம கூடயே வருவேன்னு சொல்லுவா. இந்த இடத்திலே அவளை கொலை செய்து விட வேண்டும். சரி சரி என்று கானகத்திலே வைத்து இவரை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி அக்கம் பக்கத்திலே அலைந்து திரிந்து பார்க்கின்றார். முதலிலே தொடையளவு மணலானை குவிக்கின்றான் அருகிலே. தொடையில தலை வச்சு உறங்குனா பாத்தீங்களா? அடியிலே தொடையளவு மணல் குவித்து அண்ணன் அடிகள் தலையாதை அசைக்காமல் மண்ணில் எடுத்து வைக்கிறா. அப்படி தூக்கி வைத்து பக்கத்துல பார்க்கிற யாரா வாராங்களா போறாங்களா, ஆள் வராங்களா என்று சொல்லி அங்கு இங்காங்க அலந்து திறந்து பார்க்க சரி அங்கே ஒரு வாராங்கல்லாகப்பட்டது நான் இருக்கிறேன் என்று காட்சி கொடுக்கிறாரா. அந்த வேதியன் கண்ணுக்கு தெரிந்த போது கொலை விரியாலே இந்த கல்லை அப்படியே தூக்குறா. கல்லை தூக்கி வருகின்றார். நகட்டி என்ன செய்கின்ற மறைய கல்லை எடுத்தந்த மறையவன் போட கல்லை எடுத்தந்த மறையவன் போட தண்ணி நல்லாளோட தலையருடைய நல்ல நிலையாக கல்வெட்டு இறக்க கல்வெட்டு இறக்க மகாவி வரண்டு இழுதிய வழியா அவள் உயிர் போகும் பொழுதிலே இழந்த கள்ளியே நீ சாட்சி என்றாய், கள்ளியே நீ சாட்சி என்றாய், சிவசங்க
எல்லாம் பூரித்து மறையவன் பொட்டணமாய் கட்டி மறையவன் பொட்டணமாய் காத்து வழிதான் நடக்கலுற்றாரே அசைக்கும் நகல்லானதை நகட்டி வருகின்றார் நகட்டினான் அவளுடைய தலையிலே பொத்தென்று போடுகின்றார் அம்மா என்று அடப்பாவி உற்று துணி நீ என்று என்னை பெற்றவளை நான் மறந்தேன் உற்று துணி நீ என்று பெற்றவளை நான் மறந்தேன் அந்த பாசம் மறந்து வந்தேன் பழிபாவும் செய்தாயோடா செய்தாயோடா பழிபாவும் செய்தாயோடா பந்த பாசம் மறந்து வந்தே என்னை பழிபாவும் செய்தோடா செய்தோடா பழிபாவும் செய்தோடா கல்லையே நீ சாட்சி கடவுளே நீ சாட்சி கல்லையே நீ சாட்சி கடவுளே நீ சாட்சி அம்மா உமையவளே அவளைக்கு நீயே சாட்சி அம்மா நீ சாட்சி அவளைக்கு நீயே சாட்சி அம்மா அடப்பாவி காதல் என்று சொல்லி ஆசை வழிகள் எல்லாம் பேசிவிட்டு கருங்காலகத்தில் வைத்து கருங்கல்லை தலையிலே போட்டு கொண்டு விட்டாயடா சண்டாளா இதற்கு சாட்சிகள் ஒன்றுமில்லை என்று சொல்லி மமதையில் சிரிக்கின்றாயா ஆமா இதற்கு சாட்சிகள் இருக்கின்றதடா இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மரம் செடிகளை இதற்கு நீதான் சாட்சி போடி போடி கள்ளி மரமே இதற்கு நீதான் சாட்சி கள்ளியாவது ஆதிகரையின்ற பகவானே இதற்கு நீதான் சாட்சி சொல்ல சாட்சி போடி போடி அழப்பாவி இதற்கு சாட்சிகள் ஒன்றுமில்லை என்று சொல்லி மமதையில் சிரிக்கின்றார் கள்ளியாவது கள்ளி மரமாவது இன்னும் ஒரு பிறவியானதை எடுத்து உன்னுடைய குடலாலை பிடுங்கி குடமாலை போட நான் வருவேனடா போடி போடி என்று அந்த இடத்திலே அவளுடைய உயிரானது விரிந்து விடுகின்றதா ஆமா அவள் இறந்த என்பதாக கோவிலில் அதாவது மத்தவங்கோட்டு சென்றாலே அவா அந்த அந்த திருநெல்வேலி வீட்டுக்கு வரான் அந்த வீட்டுக்கு வந்தவன் கேட்கிறா எப்படி எப்படி பாருங்கள் வந்தவன் மத்தெல்லாம் கீழே இறக்கிய வந்தவன் மத்தெல்லாம் கீழே இறக்கி வாய்மொழி கேட்டாரை தாயார் இடத்தில் ஓடி இந்த கிளச்சுமி கேடியப்பா இந்த நிகழ்ச்சி கேடியம்மா உள்நகையானவள் ஊதாரி போலே உச்சமறையவனை தேடியவள் போனாள் உச்சமறையவனை தேடியவள் போனாள் ஓடி தாயோ பாவி தாரோ பாப்பா பாடி சைபாரி பாப்பா தோலை என்று தலையில் அடித்தார் என்று தலையில் அடித்தான் நடத்தின் வழி நடந்தவன் உள்ளம் பதைக்கவே உச்ச பழகினத காட்டிலே வந்தான் உச்ச பழகினத காட்டில வந்தான் உச்சப்பழகினதர் காட்டிலே உச்சப்பழகினதர் காட்டிலே பார்த்தான் இந்த திரியண்ண நட்டுவனாகப்பட்டவன் அரமணிக்கு வருகிறான் தாயானவள் இடத்தை வந்து கேட்க ஆ. தாயானவள் சொல்லுகின்றார் என்ன அந்த மறைவனை தேடி சென்றிருக்கின்றாள் என்று சொல்ல அம்மா ஆ, பெரும் பாவத்தை செய்து விட்டாயே என்னடா அந்த சொல்லுகின்றார் மறைவு நம்ம தங்கையை கொண்டாலும் கொண்டு விடுவான் அம்மா ஆமா அப்படியா எவ்வளவு சொல்லி கேட்கலடா அவன் தான் முக்கியம்னு போயிட்டான் நானும் அவன் தங்கையை தேடி வருகிறேன் நீயும் போகிறாயா ஆமா. போடா என்று ஆமா. தங்கியானவள் தேடி வரக்கூடிய நேரத்தில் நேரத்தில் இங்கே கானகத்திலே வந்து பார்க்க போது கள்ளிவர மோடதிலே
தங்கையான விளை கண்ணில் கண்டா ஓடோடி வருகின்றார். எப்படி பாருங்கள், எப்படி? காட்டிலே தங்கை இறந்த இடத்தில், காட்டிலே தங்கை இறந்த இடத்தில் பள்ளி மரமோடதிலே தங்கையை கண்டான். கண்டானே தங்கை தலை மேல் கல்லை, கண்டானே தங்கை தலை மீது கல்லை கல்லை நகட்டி தங்கையை எடுத்தான். கல்லை நகட்டியே தங்கையை எடுத்தாய். உன்னாலே தங்கா பிள்ளை தோமினாங்கள், ஓளும் மீதியோ நீ உள்காட்டிலிருக்க, எந்த விதமாய் நீ இறந்தாயோ தங்கா, இந்த விதமாக இறந்தாய். இறந்தாயோ தங்காய். இனி என்ன முகம் பார்க்க யாருண்டு தங்கா. பார்த்தான் இந்த திருகண்ட நட்டுவனாகப்பட்டவன் தாய் சொல்லை கேட்காமல் ஓடோடி வருகிறார். ஓடோடி வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் கல்லியடி மூட்டை பார்த்தார். ஆமா தங்கை ஏறிட்டு பார்த்தார். சரிதான், தங்கை இருந்து இருக்கும் நிகழ்ச்சியை பார்த்தார். அப்படியே கல்லை நினைக்கின்ற தகட்டி போட்டார். தங்காய், உன்னாலே எல்லோ தங்காய் நாங்கள் வைத்திருந்தோம், இனிமேல் இனி எந்த முகம் பார்க்க யார் இருக்கின்றாய் தங்கா நீ இல்லாத உலகத்தில் நான் இனி உயிரோடு இருக்கவே மாட்டேன் என்று தங்கை இறந்த கல்லிலே முட்டி மோதி அந்த அண்ணனாகப்பட்டவன் இறந்து விடுகின்றான். இரண்டு பேரும் இறந்தார்கள். ஆமா, அவர்களுடைய ஆவியாகப்பட்டது கைலாசம் வந்து அடைகின்றதா. சரி, இங்கே இந்த புன்னகையில் எல்லாம் கட்டி கொண்டு வந்தானே, ஆமா. இவன் எப்படி வருகின்றான்? எப்படி? தாசியை கொன்ற வழி நமக்கில்லை, தட தெரியாதனவே, தொடர்ந்தறியாதனவே, காட்டு வழி விட்டு சாட்டு வழியாக, காட்டு வழி விட்டு சாட்டு வழியாக சத்தே தூரம் போனா, தாசியை கொன்ற பரிணாமக்கில்லை, தொடர்ந்தறியாதனவே, தட தெரியாதனவே, காட்டு வழிவிட்டு சாட்டு வழியாக, காட்டு வழிவிட்டு சாட்டு வழியாக சற்றே தூரம் போனாய். காசிக்கு போய் வட்டி வாசிய தேடலாம். மக்கள் சமைத்திடலாம், கப்பல் சமைத்திடலாம். கவலை நமக்கில்லை அந்த வேதியன் கவலை நமக்கில்லை அந்த வேதியன் கைகொட்டியாடினாரே. எண்ணாத புத்தியை எண்ணினால் தெய்வம் இடையில் சதிக்கு வந்தே, இடையில் சதிக்கு வந்தே இல்லறவாகிலும் வேதியனுக்கொரு, இல்லறவாகிலும் வேதியனுக்கொரு தாரந்த காவல் ஓடியே வருதியில் எண்ணினால் இடையே சதிக்கு வந்தே இடையில் சதிக்கு வந்தே, எல்லளவாகிய வேதியனுக்கொரு எல்லளவாகிய வேதியனுக்கொரு விசாரம் கட்டாமல் பார்த்தான் இந்த மறைவனாகப்பட்டவன் தாசியை கொண்டு விட்டு பொது நகைகளெல்லாம் வட்டனமாக வெட்டி கொண்டு வந்தானே. ஆமா, காசிமா நகருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பொன்பொருளை எல்லாம் விற்று பணமாக்கணும், பணத்தை வட்டிக்கு விடணும், வட்டி குட்டி போடும். கடல்ல ஒரு கப்பலை வாங்கி விடணும். ஆமா, ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம். அதுல 4 பேர் சம்பளத்துக்கு போடணும். ஆமா, ஏன்னா திடீர்னு இந்த கடல்ல கப்பல் போயிட்டு வரும்போது இதான் இன்ஜின் கோளாறுல நின்னுட்டுன்னு வச்சுக்கய 4 பேரை தள்ள சம்பளத்துக்கு வைக்கணும். போகணும், தள்ளுறதுக்கு. சரிதான் போ. தள்ளு தள்ளு அப்படி என்று என்னான புத்தி எண்ணிக்கொண்டு வருகின்றார். சரி. வருகின்ற சமயத்தில் அவருக்கு தண்ணீர் தாகம் எடுக்கின்றதா. காலன் எமது உதவி பார்த்து சிவபெருமான் சொல்லுகின்றார், என்ன சொல்லுவா? என்னுடைய ஆலயத்தை நாட்டியமாடி மகிழ்த்து கொண்டிருந்த ரமையனையும் தங்கினையும் கொண்டு விட்டு அதே ஆலயத்தை பூசை செய்யக்கூடிய பூசாரி அதோ வந்து கொண்டிருக்கிறார். ஒண்ணும் தெரியாதது போல வர தண்ணீர் தாகத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். சரி தட்டி கொடுத்து கொள்ளணும். கானகத்தை கொண்டு விட வேண்டும் சரி சரி என்று சொல்ல அங்கே கானகத்திலே கரும்பாம்பாக மாறி இருக்கிறார் காலம். சரி ஒரு கிணறாக காட்சியளிக்கின்றார் யமன்.
தூதுவர்கள் தோட்டிக்கேரமாக இருக்கின்றார்கள். இருக்கிற போது தண்ணியை கோரிக்கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இவனை பார்த்த உடனே காலனுக்கு கோபம் வந்துட்டு என்ன செய்றா? காலன் கரும் பாம்பாக மாறி ஒரே கொத்தாக கொத்து விட என்ன அப்படி கையை தட்டி அடித்தா பாருங்க, 3 அப்படி அவனுடைய பொது நகையானது கிணற்றுக்குள்ளே விழுந்து விடுகின்றதா. அந்த நேரம் இருக்கிறா குழியோடைய பார்க்கணும், கிணத்துக்குள்ள பிடிச்சு தள்ளணும், குழியோடி கீழே போவது பட்டணத்தை எடுத்துடலாம். சரிதான், 8 அடி எடுத்து வச்சான் செத்தான். ஆமா, பாம்பு கடித்த விஷமானது தலைக்கேறி அவ்விடத்தில் இறந்து விடுகின்றார். சரி, 3 பேருடைய ஆவியானது போன கையில் மூவேருமாகவே சென்று கொல்லாத பாவி அண்ணனும் தகையுமாக ஆதிஜீவன் அறியிருக்கும் கையில ஆகத பாவி அப்பலில் நிலையில் சொல்ல சொல்லி நிறுத்தி மறைவன் அன்னை நேரிலையானவர் தமிழை பாட்டில் சொல்வாய் சொல்லி நிறுத்தி மறைவன் தன்னை அன்னை தமிழை பாட்டில் சொல்வாய் பல்லாலை கொண்ட வழியை விரும்பவும் வாங்க நிலை பிறப்பிக்க வேண்டுமே சிவையே ஆவியானது கைலாசடைய பார்த்தார். அந்த லட்சுமி பெண் நான் கொடியானவளை அழைத்து சொல்லுகின்றார் சிவபெருமானோ. சுவாமி, அம்மா நீங்க 2 பேரும் யாரு? இதுதான் என்னுடைய அண்ணன். அண்ணனா? ஆமா, அதோ இருக்கின்றானே அவன் யார் தெரியுமா? அதுதான் பாவி அந்தணன். 2 பேரையும் பார்த்தா தெரியுது. என்னை கல்லாலே கொன்ற பாவிதான் அவள். பாவியா? ஆமா, பார்த்தா அப்படி சொல்ல முடியாது. ஆகையினாலே அவன் கல்லாலே கொண்ட வலியை என் இருகரத்தாலும் வாங்க வேண்டும். உனக்கு என்ன வேண்டும்? என்னையும் என்னுடைய அண்ணனையும் ஒரே தாயின் வயிற்றிலே பிறவி செய்ய வேண்டும். சரி, அதோ இருக்கின்றானே பாவி அந்தணன், இன்னொரு தாயின் வயிற்றிலே பிறவி செய்ய வேண்டும். தக்க தருணம் வரக்கூடிய நேரத்தில் அவனுடைய உயிரானது என் இருகரத்தாலே மறையின் பெருக வேண்டும். உனக்கு வரத்தை கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்ல சோழவள நாட்டிலே செம்பிய ராஜனுக்கு நெறித்தேவிக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால் இவர்கள் 2 பேரையும் அவளுடைய வயிற்றை பிறவி செய்து விடுகின்றார். அங்கே மாணாக்கின் செட்டி மனைவிக்கு குழந்தை இல்ல. அந்த மாணாக்கிய செட்டி மனைவி திருவயிற்றில் அந்த பாவியை பிறவி செய்ய வேண்டும். ஆமா, இந்த வேதியரை பிறவி செய்து விடுகின்றார்கள். சோழவள நாட்டிலே எப்படி வாழ்ந்து வருகின்றார்? அந்த நாள் ஒரு சோழன் தேவி அசையா வெளிவடந்தை ஐயோ எனவியவே உடல் உயவே உடல் வையவே முடியாதவை ஏற்றி முடித்திடவே ஏற்றி முடித்திடவே இமையோரிடமுமே பாகும் மகதேவனுக்கு வெளியாய் வெளியாகி பகவான் வேந்தன் நோக்கி யோதவ குறையோ பிள்ளை விதியே நமக்கில்லை என் நாயகன் அருளால் வேறும் ஒரு உருவாய் வேறும் ஒரு உருவாய் ஓடவள் வயிற்றில் அவதரித்தோடு நாளில் என்பால் உடம்பெளி வாழில் மான்போல் வளம் வருவாய் மான்போல் விடுதழுவாய் முன்போல் விடமெள் வாழ்வதும் வெளியில் கிடந்தளவாய் சுவையை வடைத்தோனி எனக்கு புல்லாங்கலோ செய்தாய் எனக்கு புல்லாங்கலோ செய்தாய் என்றோனட வயிற்றில் அந்த நாதன் வந்து தரைத்தாய் வயிறு அட வயிறு கடைய வயிறு நோகுதையோ அலத்தை உன்னதோடு கட்டு நோகுதையோ அந்நிலை கலங்காதிரியும் பிள்ளை பிறக்கும் என்றாரே